அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாமுக்கு உண்டான இப்போ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஏன் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வருமா சார் அப்படின்னு அதுவும் நிறையா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்மளும் டிஎன்பிசிக்கு மெயில் போட்டிருந்தோம், அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான விஷயம். ரிசல்ட் வந்ததுக்கு ரிட்டன் எக்ஸாம் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வரதுலேருந்து எவ்வளோ ரேஷியம் அப்படின்றதையும் உங்களுக்கு தனியாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றின வீடியோ வரும், அதை பற்றி தெரிஞ்சுக்காங்க. சரியா, ஓகே. இப்போ டிஎன்பிசிக்கு நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கிற காரணத்தினால எப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீமேல் பர்சனாக இருக்கணும், டிசேபிலிட்டி பர்சன், அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தோம். பட் அவங்க வந்து ரிசல்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. The candidate hereby informed that the result for the set requirement will be released as per the selection schedule in the commission website. ஓகேவா, செலெக்ஷன் ஷெட்யூல் இந்த கமிஷன் வெப்சைட்னு சொல்றப்ப அப்ப நமக்கு எப்ப ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சரியா, என்ன விஷயம் அப்படின்னா, டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட்ல செலெக்ஷன் ஷெட்யூல் இருக்கா. ஸோ இந்த செலெக்ஷன் ஷெட்யூல் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு கம்பைன் டிப்ளமோ டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு பார்த்தியா, அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம், ஸோ அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026. எப்போ கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி 2026. இப்போ எக்ஸாம் டேஷ்போர்டுக்கு போகும். ஸோ இதான் எக்ஸாம் டேஷ்போர்ட். இப்போ வந்து 7வது நோட்டிஃபிகேஷன் நடந்தது தான் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ ஐடி லெவல். 10வது எக்ஸாம் நடந்தது ஐடிஐ லெவல் 2 எக்ஸாம். ஸோ நீங்க இந்த ஆர்டர் படி ரிலீஸ் பண்றாங்க, ரிசல்ட்டை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், ரிசல்ட் வரும். ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். இது அந்த நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் படி விடுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் த டிப்ளமோ ஐடிஐ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னது ரிசல்ட் வரும். சரியா, இது மொதல் விஷயம். பிப்ரவரி 2026 அப்புறம் மேபி மார்ச்ல எதிர்பார்க்கலாம், இல்லை பிப்ரவரி கடைசியில் எதிர்பார்க்கலாம். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ மேஜரா சீக்கிரம் விடணும், பிசிக்கல் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்றத பத்தியும் நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ இல்ல பிசிக்கல் டெஸ்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால சீக்கிரமா விடுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதை எப்போ சார் எதிர்பார்க்கலாம்னா, மேபி ஜனவரி நான் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது நான் இன்டர்வியூ ரிசல்ட் ஆஃப்டர் தட் நான் இன்டர்வியூ ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். சரியா, அதாவது முன்னாடியே விடணும்னு நினைச்சானா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கிற காரணத்தினால. ஆனா அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலெக்ஷன் கமிஷன், ஸோ செலெக்ஷன் ஷெட்யூல் இந்த கமிஷன் வெப்சைட்ல வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மேபி எப்போ விட போறோன்ற தனியாக ஒரு கேட்டகரி விட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மேபி ஆஃப்டர் த பிப்ரவரி இல்லாட்டி ஆஃப்டர் த ஜனவரி, ஸோ ஏதோ ஒரு மாசத்துல தான் நமக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க விரைவாக விடுவாங்க அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டை பற்றினா அடுத்த ஒரு வீடியோ வரும், அதையும் ஃபுல்லாக பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் ஆகிறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.